மருந்து தெளிச்சாலுமே அந்த இது இப்போ ஒரு பூச்சி வருதுன்னு பூச்சி மருந்து தெளிச்சிங்கன்னா பூச்சி சாகிறதுக்கு முன்னாடி காணாம செத்துரும். வளராது, மொக்காவே கறிக்கிறோம். அவ்வளோதான், மொக்காவே கறிக்கிடும். அன்னைக்கு 3 இடத்த போட்டிருந்தோம். அந்த லாஸ்ட் மூளையாக இருக்கிற இடம் மட்டும் ஃப்ரீயாக இருந்தது. இன்றைக்கி அதுலேயும் இது காளான் போட்டாச்சு. இப்போ விளைச்சல் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இப்போ இது வந்து வெயில் டைம்ன்றதுனால விளைச்சல் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஓகே, நம்ம என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. அதான் இந்த மாதிரி முக்கு வருது, வர முக்கு அப்படியே கருகி போகுது. இந்த டைம் வெயிலே கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. அந்த ஏப்ரல் மேன்றதுனால 35 டிகிரி 40 டிகிரி வரைக்குமே போகுது. அதனால இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிருக்கு, 33 டிகிரி வந்திருக்குது இப்போவே. ஓ, அது இந்த டைமு நம்ம கீழே ஃபுல்லாக மணலும் நினச்சி விட்டுருக்குறோம், சுற்றி சாக்கும் நினச்சி விட்டுருக்குறோம், அது இல்லாமல் ஃபாகரும் போட்டிருக்கிறோம். ஓகே, இதெல்லாம் போட்டு 33 டிகிரி உள்ளே இருக்குது. ஓகே, அப்போ வெளியில் இன்னும் அதிகமாக இருக்கும். இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்காக இது வந்து அப்படின்னா அதெல்லாம் சமாளிச்சு இந்த முக்கு வருது. ஓகே, வர முக்கு ஆனால் கருகி போகுது. உங்களுக்கு நான் காலைல பறிச்சுட்டு இதே இருக்கு பாரு, இதை பறிச்சே காட்டுறேன். இந்த மாதிரி வர முக்கு இப்படியே கருகிடும், வளராது, மொக்காவே கறிக்கிறோம். அவ்வளோதான், மொக்காவே கருகிடும். இது நமக்கு ஈல்டு வந்துமே பிரயோஜனம் இல்லை. அதாவது சம்மர் டைம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க கேட்கலாம், ஏன்டா இதையும் மீறி அப்புறம் எதுக்கு போட்டு இருக்க, ஒரு 2 மாசம் கேப் போட்டுடலாம்ல. ஏன்னா ஆல்ரெடி இந்த பண்ணை வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த 2 மாசம் கேப் விட்டாங்க. ஏன்னா போட்டுமே ஈல்டு வந்தாலும் எடுக்க முடியாதுன்றதுனால நாம பண்றது என்னன்னா இந்த டைம்லயும் இது எப்படி ஈல்டு வருது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு. அப்புறம் வந்து கஸ்டமர் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு 1/2 கிலோ வந்தாலுமே கஸ்டமர் கிட்ட இருக்குது, கம்மியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இல்லைன்னு இல்லை, சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி அது மார்க்கெட்டிங் அடி வாங்கும். இது இப்போ வரத்து விளைச்சல் கம்மியாக இருக்கிறதுனால விலை எதுவும் ஏறுமா? நமக்கு ஸ்டாண்டர்டா ஒரே பிரைஸ் தான். அதனால விலை இது இந்த டைம் சரி ஓகே கம்மியா இருக்குது, விலை ஏற்றிடலாம். மழை டைம்ல இன்னும் அதிகமா வரும், அப்போ விலை குறைக்க முடியாது. நார்மலா இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ்னா இதுதான். நமக்கு அதான் போடுறது ரீசன் வந்து கஸ்டமருக்காக மட்டும்தான். நம்ம அப்படி இல்லை, இது விலையே ஏற்ற முடியாது அப்படின்னாக்கா இப்போ போன வருஷம் இருந்த விலைவாசி இந்த வருஷம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அது எப்படி விலையே ஏற்றாம நம்ம அது மேபி இதுக்கப்புறம் வேணா அதை பத்தி யோசிக்கலாம். ஏன்னா சீடோட காஸ்ட் இருக்கு, அப்புறம் வக்கீலும் வந்து வருஷம் வருஷம் விலை ஏறிட்டு தான் இருக்குது. அதை வச்சு ஃபியூச்சர்ல அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல போய் விலை ஏறலாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியல, விவசாய பொருள்னால விலை ஏறாது. ஏன்னா நம்ம கிட்ட வாங்கி விற்கிறோம், விலை ஏற்றி விற்பாங்க. இந்த காளான் எப்படி பேக் பண்றீங்க, அதை பத்தி அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் போட பார்த்து கவர்ல தான் போட்டிருந்தோம். கவர் வந்து ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு பெஸ்ட் கவர். ஓகே, அடுத்து நம்ம போனது பாக்ஸ்னா டிரான்ஸ்போர்ட் பாக்ஸ், ஒயிட் கலர் பாக்ஸ். நீங்க வந்து இந்த பட்டன் மஷ்ரூம் வந்து ப்ளூ கலர் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அது ஆல்ரெடி நிறைய பேர் இதில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது யூஸ் பண்ணா டோட்டலா லாஸ். நான் யூஸ் பண்ணலை, எனக்கு எப்படி தெரியும்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட காளான் வந்து ரீசெண்டா நான் ரிட்டர்ன் எடுக்க போயிருந்தேன். அந்த எடுத்த காளானா நேத்து கொடுத்தாரு, நான் இன்னைக்கு காலையில ரிட்டர்ன் எடுக்கிறேன். அது பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் காளான் மாதிரி அப்படியே சொத ஆயிடுச்சு. அது எதனால அப்படி ஆகுதுன்னா, ஒரு 200 கிராம் காளான அந்த ஒரு சின்ன பாக்ஸ்ல அமுத்தி வச்சு அந்த பேப்பர் ரோல் பண்ணிடுறாங்க. அது உள்ளே நல்லா டம்ப் ஆகி போய் அமுங்கி போய் அது ஏர் சர்க்குலேஷனே இருக்காது. அப்படின்னு பார்த்து அந்த தண்ணி சொதன்னு ஆகி காளான் சீக்கிரமா வீணா போயிடும். நீங்க அப்படி அந்த பாக்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக கவர் யூஸ் பண்ணிடலாம், நல்லா ஃப்ரீயாவும் இருக்கும். கவர்னா எப்படி கேரி பேக்கா? இல்ல, நம்ம பேக்கிங் கவர் அதை காட்டுறேன் நானு. அந்த கவரை யூஸ் பண்ணிடலாம். இப்ப நாம வந்து கவர்ல இருந்து பாக்ஸுக்கு போன காரணமே நமக்கு லைஃப் டைம் வரணும்ட்டு தான். இது நம்ம பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 சைடுமே நல்லா வெள்ளையா, அதாவது ஒயிட் கலர் பாக்ஸ்ன்றதுனால எல்லா சைடுமே காளான் தெரியும். ஓகேங்களா? கண்ணாடி பெட்டிக்குள்ள போற மாதிரி இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடுமே காளான் தெரியும். மார்க்கெட்டிங்க்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட். அது ஆனா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம மார்க்கெட் பிடிக்கணும்னா வாங்கி பண்ணி தான் ஆகணும். விருப்பம்னு தான் வாங்கி பண்ணுங்க, ஓகேங்களா? இது நான் ஒன்றும் சேல் பண்ணல, நமக்கே இப்போ வந்து ஸ்டாக் இல்லை, வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க ஏர் சர்க்குலேஷனுக்காக. அது வந்து இன்னும் காளானோட லைஃப் டைம் நமக்கு இருக்கிற லைஃப் டைம் தான் வரும், அது சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம கவரில் போட்டிருந்து வச்சது ஒரு நாளைக்கு மேலே போச்சுன்னா ஒரு ஸ்மெல் மாதிரி வரும். அதாவது அதில் இறுக்கமாகிறதுனால கவரே உப்பின்னு வரும், ஓகேங்களா? அந்த பிரச்சனை இதில் வராது. அதனால தான் பாக்ஸுக்கு போகிறது. இப்போதைக்கு அந்த பாக்ஸ் இல்லை,
ஒரு 2-3 பாக்ஸ் வந்து வேஸ்டா போன பாக்ஸ் வேணா இருக்குது, அதை வச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் வர பார்த்து அந்த பாக்ஸை காட்டுறேன். ப்ளஸ் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கவரு, அதோட ஸ்டிக்கர் பார்ப்போம். இதுதான் அந்த கவரு, கேரி பேக்லாம் இல்லை, இதுல போட்டு சீல் பண்ணிடலாம் அப்படியே. இது எதுவும் இது மக்கர் கவரா? அது இது மக்கர் கவர் தான், வரது ஃபுல்லாவே இப்போ அந்த மாதிரி கவர் தான். இது கவர் பேக்கிங். இதுதான் நான் சொன்ன ப்ளூ கலர் பாக்ஸ். இதோட வீடியோ நான் பிரிக்கி பார்த்தா எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது அந்த காளானோட ரிட்டர்ன் வந்தது பிரிச்சேன், அதை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போடுறேன். இது இது மோஸ்ட்லி எல் சைடுமே ஹோல்ஸ் இருக்காது, ஃபுல்லாவே அடைஞ்சிருக்கும். இது மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு சுத்த பார்த்து உள்ள வந்து இறுக்கமாயிடும், அதனால சொல்றேன். இதுதான் நான் சொன்ன அந்த பாக்ஸ். கிட்ட காட்டுங்க, அப்பதான் அந்த ஹோல்ஸ் தெரியும். இது பழைய பாக்ஸ் தான் இது, அதாவது வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் அந்த பாக்ஸ் ஆர்டர் போட்டது வரலன்றதுனால இதை நான் சாம்பிளுக்காக காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேல் சைடு ஒரு 6 ஹோல்ஸு, கீழ் சைடு ஒரு 6 ஹோல்ஸ் வரும். ஃபுல்லாக வந்து இந்த சைடு பார்த்தாலுமே தெரியும், இந்த சைடு பார்த்தாலும் 4 சைடு பார்த்தாலுமே தெரியும். அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, லாக் பண்ணுறது? இந்த ப்ரெஸ் லைட் தான், இதுதான் வந்து இதில் அடிக்கடி வீணாக போயிடும். இது ப்ரெஸ் பண்ண பார்த்து சரியா ப்ரெஸ் ஆகாது, இதுல தான் வீணா போய் தான் இப்படிதான் வீணா போகும் இந்த பாக்ஸ். மற்றபடி வேற இது ஒன் டைம் யூஸா? இல்ல, நாம மல்டிபிள் டைம் இப்ப சப்போஸ் போடுறோம் ரிட்டர்ன் வருதுன்னா அந்த பாக்ஸுமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாட்டி காளான் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் திரும்ப வருமா இல்ல கஸ்டமருக்கு வராது? அந்த பாக்ஸ்ல வைக்க பார்த்து அது யூஸ் ஏகப்பட்ட வாட்டி குறைஞ்சு போயிருக்குது. இப்ப அந்த கவருக்கும் இந்த பாக்ஸுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் குறைஞ்சு போயிருக்குது. காளான் பார்த்ததும் வாங்குறோம். ஆமா, பார்த்த உடனே நமக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும் மார்க்கெட்டிங்க்கு. அப்புறம் ஸ்டிக்கர் பார்த்துருவோம். எல்லாருமே கேட்டா அந்த ஸ்டிக்கர் எப்படி பண்ணணும்ன்றது. இது வந்து பாக்ஸுக்கு ஓட்டுறதுக்கான ஒரு ஸ்டிக்கரு. அதாவது பாக்ஸுக்கானா நம்ம ரெண்டுத்துக்குமே ஒட்டிக்கலாம். இது சைஸ் கொஞ்சம் பெருசு, ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுனால. நம்ம அடுத்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிக்கர் வந்து இது, அதாவது கவருக்கு இந்த சைஸே ஓகே தான். இது வந்து நம்ம பாக்ஸ் கொஞ்சம் பெருசுன்றதுனால அது ஃபுல்லாக கவர் ஆகணுன்றதுனால இந்த சைஸ் ஸ்டிக்கரு. இப்போ இது வந்து மார்க்கெட்டிங், அதாவது நீங்க ஏதாவது கடைங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை வேற ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் மாதிரி, அதோட பெனிஃபிட்டு அதை பத்தி எல்லாமே கிளியரா ஒரு நோட்டீஸ் மாதிரி ஓட்டுறதுக்கு அது வந்து ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்குது. ஸ்டிக்கரோட வேலை இது மட்டும்தான் வச்சுங்களேன். மோஸ்ட்லி இந்த பாக்ஸுக்கு ப்ளஸ் வந்து மார்க்கெட்டிங்கு ₹1 வரைக்கும் வரும் அதிகபட்சம் ஒரு ஸ்டிக்கருக்கு. ஒரு ஸ்டிக்கர் ₹1 வரைக்கும். இப்போ கையில பெருசா சாட்டு மாதிரி வச்சிருக்காதுங்க, இது 15 இருந்து ₹20 வரைக்கும் வரும். எங்க அடிக்கிறேன்? ஸ்டிக்கர் கடையில வாங்கிக்கலாமா? ஸ்டிக்கர் கடையில, ஆனா அது இடத்த பொறுத்து அமௌண்ட் மாறும். நீங்க எந்த இடத்துல கரெக்டா கொடுத்து எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அமௌண்ட் குறையுது. இப்ப நம்ம இதே ஸ்டிக்கர் ₹25 அடிச்சிருக்குது, இப்ப இந்த ஸ்டிக்கர் ₹15. அப்படியா? ஆமா, அதோட சோர்சிங் தான் இருக்குது. ஏன்னா ஸ்டிக்கர் நீங்க எடுத்த உடனே ரேட்டு போய் கேட்டா அதிகமா தான் வரும். இது 100% ஆர்கானிக்கா? கண்டிப்பா. இதுல எது நீங்க ஹைபிரிட்ன்றது இது எதுவுமே இல்ல மழை பெஞ்சு முளைக்குது, அதான் காளான். இது ஹைபிரிட் இல்லைன்ற வீட்டில் வச்சு நீங்கள் தான் வளர்க்குறீங்க, அதை அதுக்கு எதுவும் உரம்லாம் போடுறது இல்லையா? இதில் உரம் போட முடியாது, மெயின் ஒரே விஷயம் உரம் போட முடியாது. சரி, ஓகே. மருந்து தெளிக்கிறது அதுவும் பண்ண முடியாது. இதில் காளான் வந்து ஒரு பூஞ்சை தான், அது ஒரு சென்சிட்டிவான ஒன்று. அதில் நீங்கள் ஏதோ ஒரு மருந்து தெளிச்சாலுமே அந்த இது இப்போ ஒரு பூச்சி வருதுன்னு பூச்சி மருந்து தெளிச்சிங்கன்னா பூச்சி சாகிறதுக்கு முன்னாடி காளான் செத்துரும். ஓகேங்களா? அதனால மருந்து தெளிக்க முடியாது. அதனால இது ஹைபிரிட் இல்லை. அதாவது உங்களுக்கு அந்த மழை பெஞ்சு அந்த மண்ணுல இருந்து முளைக்கிற காலம் இருக்குல்ல, அது அதோட டெம்பரேச்சர் மாய்ச்சர் எந்த மாதிரி இருந்தா அங்க அது முளைக்குமோ அதை வந்து நம்ம இங்க உள்ள கொடுக்குறோம், நாமளா மேல கொடுக்குறோம். அதனாலதான் அந்த காளான் வர்றது. மத்தபடி அது உரம் போட்டுலாம் மழை காலத்துல கிளைமேட் அப்படியே சில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி மட்டும் நம்ம உள்ள கொண்டு வரோம். இப்ப இந்த கீத்து கொட்டா போட்டு அதுக்குள்ள இருக்கு அந்த கோழி, அதனாலதான் அந்த காளான் இதுல வர்றது.